வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டே vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டே vlogல நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வரும். அது மாத்திரம் இல்லாமல் நாளுக்கு நாள் காய்கறி ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அதனால் நான் ஒரு சின்ன மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். காய்கறி செலவையும் குறைக்கணும், அதிகமாகவும் காய்கறி வாங்கணும், குறைஞ்ச விலையில் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுற இந்த டெக்னிக் கரெக்டாக, இந்த மெத்தட் ரைட்டா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, தின சம்பளத்துக்கு பட்ஜெட் போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சேமிப்பு டிப்ஸும் சொல்லுங்கன்னு. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோ விலாகோட கடைசி பார்ட்டில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம இந்த சண்டே விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சண்டே விலாக் போடுங்கன்னு சொல்லிட்டு. டைமே இல்லை, அதனால தான் வந்து வீடியோ எடுத்தேன், அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போடுறது லேட் ஆகிடுச்சு. ஸோ சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 6 மணிக்கெலாம் போய் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டோம் பக்கத்தில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வஞ்சர மீன் தான் இருந்துச்சு. ஸோ அது குழம்புக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு கிழங்கா மீன், ஸோ அதை வந்து ஃப்ரைக்கு வாங்கிட்டோம். ஸோ 2 மீன் வாங்கியிருந்தோம், சின்ன வஞ்சர மீனும் கிழங்கா மீனும் வாங்கினோம். குழம்புக்கு தனியாக மேரினேட் பண்ணி வச்சாச்சு, பொரியலுக்கு தனியாக மேரினேட் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் வந்து சர்ச்சுக்கே கிளம்புனோம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டு இட்லி செஞ்சோம். அந்த இட்லி எக்ஸ்ட்ராவே செஞ்சுட்டு, இந்த மாதிரி இட்லி உப்புமா செய்யணுங்கிறதுக்காகவே எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சுட்டோம். அதை மார்னிங் எழுந்திரிச்சு டக்குன்னு இட்லி உப்புமா பண்ணிவிட்டு அதை தான் சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டோம். இப்போல்லாம் சாப்பிடாமல் போகவே முடியல. அந்த 1 வீக் செய்யக்கூடிய வேலை வந்து சண்டே தான் வந்து வேலையை காட்டுது. ஸோ அதனால் மார்னிங் இட்லி உப்புமா, ஜீனி, அவங்க பசங்கள்லாம் ஜீனி சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து இந்த வெறும் இட்லி உப்புமா சாப்பிட்றதான் பிடிக்கும், இல்லைனா தேங்காய் சட்னி இருந்தால் எனக்கு ஓகே. ஸோ இதுதான் எங்களோட சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. சர்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் 4 பேருமே வண்டியில் போக முடியல. நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணி தான் போகிறோம். ஸோ சர்ச்சுக்கு போகிறப்பவே திரும்பி வரப்போ வடை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு காசு எடுத்தாச்சு. சர்ச்சுக்கு நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் இந்த தடவை லேட் ஆகிடுச்சு, 9:15 ஆகிடுச்சு. சர்ச்சு முடியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 to 10:45 முடிஞ்சிடும். நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு 11 o'clock ஆகிடும். சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு, கூட வேலை பார்க்குறவங்க இருக்க மாட்டாங்க, ஒன்றா ட்ராவல் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ எங்கள் ஊருக்காரவங்கெல்லாம் இருப்பாங்க, புதுக்கோட்டைக்காரவங்களாம் இருப்பாங்க. நிறைய பேர் என்ன மாதிரியே திருச்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் பார்த்துட்டு அது பேசினா தான் வந்து பேசிட்டு வந்தால் தான் கொஞ்சம் மனசுக்கே ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்துட்டு ரிட்டன் வந்து ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். இப்போ ஆட்டோவில் போய்ட்டு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குது. ஏன்னா நிறைய டைம் 4 பேரை நாங்கள் வண்டியில் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டிராஃபிக்கில் வண்டி ஓட்டவே கஷ்டமாக இருக்குது. பசங்களும் பெரிய பிள்ளை ஆகிறாங்களா, ஸோ அதனால் இப்போ நாங்கள் வண்டியை அவாய்ட் பண்ணிட்டோம். செலவானாலும் பரவாயில்ல, கடவுளை பார்க்கறதுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலே வடை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. நிறையா சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க நியூஸ் பேப்பரில் வடை வைக்காதீங்க, அது வந்து உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் நமக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து செய்யாமல் இவ்வளோ நாள் நான் ஃபாலோ பண்ணல. நம்ம சப்ஸ்கிரைபர் எங்கள் மேலே அக்கறைப்பட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால தான் இப்போ டிஷ்யூ பேப்பரை வாங்கிட்டு வந்து இப்போ டிஷ்யூவில் தான் வைக்கிறோம். மோஸ்ட்லி வந்து ஆயில் ஃபுட்டு வீக்லி ஒன்ஸ் தான் வந்து நாங்கள் வாங்குவோம், அடிக்கடி இடையில வாங்குறது கிடையாது. என்னைக்காவது ரொம்ப ரேராக பசிச்சிச்சின்னா இடையில அது பஜ்ஜி வாங்குவோம், மற்றபடி ரொம்ப வந்து கம்மி பண்ணியாச்சு. அதனால் இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் அப்சர்வ் பண்ணிடுது, சேஃபு. ஸோ ஃபுட் கிரேடு ஃபில்டர் பேப்பர் தான் வந்து வாங்கினேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப கேர் பண்ணி இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் ஹெல்தி வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா கீரை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சட்னி வந்து இந்த வடைக்கு தொட்டுக்கிறதுக்காகவே கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டோம். ஸோ காஃபி, வடை, தேங்காய் சட்னி ரெடியாக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு தான் வந்து வேலையே ஆரம்பிக்கணும். இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் அதுக்குள்ளாட்டியும் ஒரு காய்கறி கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திங்கள் செவ்வாய் 2 நாளைக்கு தேவைப்படுற காய்கறி தான் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு. இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்மாவில் தான் வாங்கினேன். இது வந்து இந்த பேக்கெட் பீன்ஸ், பேக்கெட்னா 10 ரூபாய்க்கு இருக்கும், நம்ம அடுத்த நாளே செஞ்சுக்கணும், அந்த மாதிரி பீன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம மிக்சட் ஆகி தான் இருக்கும், இந்த கூறு கட்டி விற்பாங்கன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி. அது 10 ரூபான ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் கிலோ போடுறாங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கேரட் வந்து பேக்கெட்டில், கேரட் வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் கேரட் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கினேன். அப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி,
இது எப்போதும் போல் ஃப்ரீ தான். இதுதான் மொத்தமே எனக்கு 60 ரூபா தான் காய்கறி காய்ச்சி. ஃப்ரூட்ஸுக்கு இந்த தடவை வந்து மாம்பழம் வாங்கிட்டேன். ஃப்ரூட்ஸ்க்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் காசு தான் எடுத்து செலவழிப்பேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது மட்டுமே மொத்தம் 60 ரூபா ஆச்சு. இந்த 10 ரூபாய்க்கு வாங்கின பீன்ஸ் பாருங்கள் இப்படி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 3/4 பீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, 1/4 கொஞ்சம் தூக்கி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற பேக்கெட் காய்கறிகள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த 4 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு தாத்தாட்ட வாங்கினேன். அந்த தாத்தாட்ட போகிறப்ப காய்கறி விற்று தீந்துருச்சு. அந்த தாத்தா சார் நான் வேறு கடையில் வாங்கிக்கிறேன்னு போனப்போ தக்காளி மட்டும்தான் இருக்குது, இந்த புடின்னு சொல்லி கையில் கொடுத்தாரு. காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா நான் வந்துட்டு எதுவுமே வாங்காமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கொடுங்கன்ட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கினேன். வச்சுக்கன்னு சொல்லிவிட்டு 4 தக்காளி விற்கிற ரேட்டுக்கு இது பெரிய பெரிய தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு. அதை நினச்சாலே எனக்கே சந்தோஷமாக இருக்குது. இல்லாதவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறக்க சுபாவமாக இருக்காங்க. மீன் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுட்டு அதே எண்ணெயில் தான் வந்து குழம்பு தாளிப்பாங்க. அதனால் மீன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மதியத்துக்கு. அதுக்கப்புறம் ரைஸ்க்கு ஒரு அடுப்பில் ரைஸ் போட்டுட்டாங்க. இப்படியே வந்து சண்டே சமையல் ஆரம்பித்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஃபிஷ் வாங்குகிறோம். பசங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தான். சிக்கனே அழுத்து போகிற அளவுக்கு கேட்பாங்க. ஸோ எங்களுக்கு மீன் கிடைக்குது அப்படின்னா எடுக்கிறோன்னா அன்றைக்கி ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸில் எல்லாமே ரெடியாகி சாப்பிட உட்காந்துருவோம். சமையல் முடித்து சாப்பிட உட்காரப்ப மணி கிட்டத்தட்ட 3 மணி ஆகிடுச்சு. அதனால தான் இடையில வந்து கொஞ்சம் வடை வாங்கி சாப்பிட்றோம். சண்டேஸில் லேட் ஆகிடுதுன்ட்டு. பாருங்கள், அந்த கிழங்கா மீன் பொரிச்சு, கொஞ்சம் பெரிய கிழங்கா மீனாக இருந்துச்சு, அதை பொரிச்சு வச்சது. இடையில டேஸ்ட் பார்க்க ஒரு பீஸ் நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம். என்வி இருக்கிறப்ப எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரசம் இல்லாமல் இருக்காது. ரைஸும் சூடாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் குழம்பு ரெடி ஆகணும்னா சாப்பிட வேண்டியதான். பிளேட்டில் வந்து சாப்பாடை போட்டாச்சு பாருங்கள். ரைஸு சுட சுட ரைஸு, வஞ்சரம் மீன் குழம்பு, சின்ன வஞ்சரம் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. வாங்கின எல்லா கிழங்கா மீனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு 5-6 பீஸ் வஞ்சரம் மட்டும் பொரியலுக்கு எடுத்து வச்சுருந்தோம். அந்த குட்டியாக இருக்க பாருங்கள், அதான் வஞ்சர மீன், குட்டி வஞ்சர மீன். அப்புறம் ஒரு கிழங்கா மீன் ஃப்ரை. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவாமிர்தமாக இருந்துச்சு. ஸோ இதோட இங்கே சண்டே விலாகை முடிச்சுக்கிறேன். டெய்லி சேலரி வந்து வாங்குறவங்க எப்படி பட்ஜெட் போடுறது, எப்படியெல்லாம் சேமிக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ அவங்களுக்காகவே நான் போட்டேன் ஆல்ரெடி. எப்படி வந்து தின சம்பளம் வாங்குறவங்க பட்ஜெட் போடுறது, அதுக்கப்புறம் தின சம்பளம் வாங்குறவங்க எப்படி சேமிக்கணும், அவங்களுக்கான சேமிப்பு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே விலாகில் 200 நாளில் 10,000 ரூபாய் எப்படி சேமிக்கலாம், அதாவது டெய்லி சம்பளம் வாங்குறவங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் மெத்தடு. 200 நாளில் வந்து 10,000 ரூபாய் சேமிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சார்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 3 வீடியோவையும் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இந்த 3 வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த ஃபஸ்ட்டு வீடியோ தின சம்பளம் வாங்குவவர்களுக்கான பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 400 ரூபா பட்ஜெட் வாங்குறவங்களுக்கு கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது 3 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டது. 400 ரூபாய்க்கு குறைஞ்ச டெய்லி சம்பளம் வாங்குறவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 400 ரூபாய்க்கு போட்டிருக்கேன் மினிமமாக வச்சு. அது கூட உள்ளவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த வீடியோவை பாருங்கள். நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, 300 ரூபாய் கேட்டிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு நாளைக்கு 300 ரூபானா எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல. இந்த 3 வீடியோவோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் பாருங்கள். பொறுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும் எப்படி பட்ஜெட் போடலாம். 300 ரூபாய்க்கு வாங்கினா கூட 400 ரூபாய்க்கு கொடுத்துருக்க வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சில வாடகை குறையும், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறப்ப ஈஸியாக நீங்கள் பட்ஜெட் போட்டுடலாம். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.